திருவிசைப்பாத்தலங்கள் யாத்திரை. அது 1972 கிட்டத்தட்ட 78 இதில் ஒரு 24 52 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திருவிசைப்பாத்தலங்கள் வழிபாடு ஏற்பட்டது. யாரெல்லாம் குருவை முழுமையாக தன் மனதிலே ஆராதித்து அவர்தான் அனைத்தும் என்ற எண்ணம் கொள்ளக்கூடிய பெருமக்களுக்கெல்லாம் இப்படி இது போன்ற நன்மைகள் எல்லா மக்களுக்கும் அது ஒரு எழுச்சியாக அவர்களுடைய வாழ்விலே ஒரு சிறந்த நலம் பெருக்குவதற்கான விழாக்கள் தான் இது. நாம் இங்கே 10 பேர் 50 பேர் 60 பேர் வந்தால் நாள் மாத்திரம் இல்லை, நாம் வந்திருக்கக்கூடியவர்கள் இந்த அம்மா இப்போ உடுமல்பேட்டை ஏரிப்பாளையத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. அந்த ஏரிப்பாளையம் முழுவதும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் இந்த அருள் போய் சேரும். திருவிசைப்பா விழாவானது ஏரிப்பாளையம் முழுவதும் சேரும். அதுபோல் இங்கே இருக்கக்கூடிய ஒருவர் பல்லாயிரம் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருந்துதான் இந்த விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்பது எனக்கு இறைவன் உணர்த்தும் ஒரு அறிகுறியாக நான் அறிகின்றேன். அப்படிப்பட்ட இந்த விழாவிலே திருவிசைப்பா தலங்கள் இதெல்லாம் பின்னோக்கி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு செயலும் மனிதனுடைய வாழ்விலே காரண காரியம் இல்லாமல் சைவ சித்தாந்தத்தில் அடிப்படையான கொள்கையாக இருப்பது காரணமின்றி காரியம் இல்லை. இது 52 வருஷத்துக்கு முன்ன நடந்தது. இந்த நமக்கு பக்குவம் வருவதற்கு 52 வருஷம் ஆகிருக்குது. நினைத்து பாருங்க. அப்படி நமக்கு இந்த பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பொருள் உண்மையிலே ஆணவம் என்ற ஒன்றுதான் நமக்கு எதிரி. நாம் எத்தனையோ பேருக்கு எதிரின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நமக்கு பிறப்பிலேயே நம்மோட உயிரோட உடம்போட ரத்தத்தோட கலந்து வந்தது தான் என்ற அகந்தை என்ற ஒன்றுதான் நமக்கு எதிரி. ஏன் இந்த கோயில்கள் இந்த விழாக்கள் எல்லாம் இத்தனை பண்ணணுமா அப்படின்னா அப்படி பண்ணித்தான் அந்த ஆணவ மலத்தினுடைய சக்தியை நாம் மெதுவாக கழிக்க முடியும். அதற்கான ஒரு விழாவாக இந்த விழா அமைந்தது. இதிலே கலந்து கொண்ட பெரியவர்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி சொல்வதுடன் எல்லோரும் நீங்கள் ஒரு வேண்டுகோள், நீங்கள் எல்லோரும் எந்தெந்த ஊருக்காரராக இருந்தாலும் சரி அந்த ஊர் மக்கள் எல்லாம் இதிலே கலந்து கொண்டார்கள் என்ற ஒரு பாவனை உங்களிடத்திலே மனதிலே சங்கல்பம் செய்து கொள்ளுங்கள். நான் இந்த விழாவிற்கு இறைவன் அருளால் வந்து சேர்ந்தேன். இந்த நன்மை நம்ம முதல்ல நம்மளுக்கு தன்னடத்தான் உலகத்தில் பெருசு. அதன்படி நம் ஊர் மக்களுக்கு இந்த திருவிசைப்பா அருளாளர்கள் எல்லாம் எல்லோருக்கும் எல்லா நலம் கொடுத்து வையத்து வாழ்வாங்கு வாழ்வதற்கான அருளை புரிய வேண்டுமாய் கூறிக்கொண்டு இந்த விழாக்களை எல்லாம் நடத்துவதற்கு இந்த முறைப்படி செய்து அதை எவ்வாறு நடத்துவது என்பதற்கெல்லாம் பெருமான் திட்டமிட்டு தான் இவங்களை நடத்துகிற இவங்களெல்லாம் நம்ம எப்படி இவங்க வந்தாங்க. அதுக்கு பெருமான் நம்மளுக்கு 10-30 வருஷத்தை அறிவார்ந்த ஒரு திட்டம் எடுக்கின்றார். யாரார இந்த 2024 இங்கே இந்த விழா நடக்கும் என்பதற்காக அடியார்களையும் இந்த விழாவை நடத்தக்கூடிய முறைப்படி செய்யக்கூடிய இந்த அருளாளர்கள் குமாரலிங்கம் போன்ற பெருமக்களை எல்லாம் அடித்தடித்து அக்காரம் கேட்டிய கதையாக அவர்களை எல்லாம் மிகச்சிறந்த பண்பாளர்களாக இந்த சிவ நெறியிலே ஊர்ந்து தலைத்து ஊறிப்போன பெருமக்களாக உடம்போட்டு எடுக்கப்பட்டவர்களாக பெருமான் ஆகியிருக்கின்றார். அவர்கள் எல்லாம் இந்த ஒரு செழிப்பான நிலவும் அல்ல, எல்லாம் பாறையும் குண்டும். இன்னும் இந்த பேப்பர்ல ஒரு
எழுதியிருக்கிறான் பாருங்க. அது என்னமோ அது இந்த ஊர் வந்து என்னமோ போட்டிருக்கு, மறந்து போகுது. அப்படி மண் இல்லாத பூமி, அதாவது கடல் பூமிங்கிற கடலுங்கிற வார்த்தை யூஸ் பண்ண ஏதோ ஒரு மாதிரி மண், அத்தகைய மண்ணில இத்தகைய கோயில் வந்திருக்கிறது என்று செய்தி ஏதோ ஏதோ பத்திரிகையில எல்லாரும் யாராவது பார்த்துருக்கீங்கன்னு நிறத்தந்தை ஆன்மீக மலர்ல வந்திருப்பதை என்னிடம் காண்பித்தார்கள். அதெல்லாம் பெருமான் எந்த காரியத்தை எப்பொழுது செய்ய வேண்டும், எங்கு செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அவன் அது அன்று எழுதியவன் அழித்து எழுத மாட்டான். இதெல்லாம் நமக்கு கிராமத்துல ரொம்ப சாதாரணமா நம்ம மக்கள் அனுபவித்த பழமொழிகள் இவைகள் எல்லாம். இறை அருள் எப்பொழுது எந்த காரியம் எப்படி நடக்கும் என்பதை செய்வார்கள் என்று கூறி பொழுது இருக்கிறதுனால நம்ம இப்படி இங்கிருந்தபடியே எல்லோரும் வழிபாட்டில் கலந்து கொண்டு பிறகு அன்னம் பாதிப்பில் கலந்து கொள்வோம் என்று கூறி இங்கு வந்திருந்து நீங்க இந்த ஒரே செய்தியில நீங்க எவ்வளவு அருள் பெற்றவர்கள் இருக்கலாம். இந்த ஊர்ல 5000 பேர் இருக்கிறாங்க, இந்த கோயிலுக்கு வர்றவங்க 10,000 பேர் இருக்கிறாங்க. எல்லாருனாலையும் வர முடியல. நமக்கு அந்த அருள் பெருமாள் முதலிலே திட்டமிட்டு இங்கு அழைத்ததால் தான் நிச்சயமா வந்திருக்கணும். எல்லோரும் எல்லாம் பெருந்தெல்லாம் பெற்று இல்லார்களும் இல்லை உடையார்களும் இல்லைவாதவை என்ற கம்பன் வாக்கிய கிடங்க அனைவரும் எல்லா பெருக்கெல்லாம் பெற்ற நீங்கள் நீடோடி வாழ, உங்கள் குடும்பம் வாழ, இந்த உலக மக்களெல்லாம் சிறந்து வாழ வாழ்த்தி விடைபெறுகின்றேன். வணக்கம். மண்ணில் இறந்தார் பெரும் பயன் மதிசூடு மன்னலாடியாதமை அமுது செய்தித்தல் அவர் நன்றியா பொய்து கண்டுவார்கள் உண்மையாம் என் உலகமும் வருகென உரைப்பார். மாணிக்கும் பௌரம் மாணிக்கும் மேதிரை பூமிசை நம்பாரிக்கும் ஆரண்டி புரை நம்பாரிக்குமோ பிறவியே மதுரவாய் மொழி பொங்கையூர் காலனை கம்பன் எம்மானை காணக் கண்ணடியை காவிரிவாய் குறித்து சொல்லு முனிந்தை பத்தரை கோடி அமரர் குறித்த அழைத்து பெருஞ்செல்வமாக்கும் ஐயான் கிடைத்ததமே பெரிய மாடு செல்வமும் இல்லை மன்றுள் ஆடிய பெருமான் காத்து ஆவனாகும் என்று நாடிய மரத்தினோடு நாயன்மார் அடியே ஆதரித்து அழைத்தால் அதன் துருவே என்று அருளாயே ஆடியே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதன் துருவே என்று அருளாயே. கற்பனை கடந்த சூரி கருணை உருவமாகி அற்புத கோலத்தின் மேலாம் சிற்பரயோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள்ளின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி ஆகியாயிடும் ஆகியாகி சூரியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாகி ஏகியாய் ஏகமாகி பெண்ணுமாயானுமாகி போதியாருக்கும் தில்லை பொதுநடம் போற்றி போற்றி. காணகியது நீர் கவினை தருவது நீர் பேணி அணிபவர்க்கு எல்லாம் பெருமை கொடுப்பது நீர் வானம் தகைவது நீர் வதியை தருவது நீர் சேணம் தருவது நீர் அளவாயான் திருநீரே. ஓம் எல்லாம் சிவனன் என்றாய் போற்றி சுடராய் என்ற இறைவா போற்றி படையாய் போற்றி சொல்லும் கூற்றொன்று இறைத்தாய் போற்றி காட்சிக்கு ஐயாய் போற்றி இடத்தை கடைவாய் போற்றி ஈதாய் போற்றி இரட்டம் காதல் விமலா போற்றி போற்றி எம்பிரான் திருவாளியை தேவரடிகள் போற்றி போற்றி எம்பிரான் சேந்தனார் மலடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கருவூர் தேவர் மலடிகள் போற்றி போற்றி எம்பிரான் பூந்துருத்தி நம்பி காலம் நம்பி மலடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கண்டராதித்த மலடிகள் போற்றி போற்றி எம்பிரான் வேளாட்டடிகள் மலடிகள் போற்றி போற்றி எம்பிரான் திருமாடி முதலார் மலடிகள் போற்றி போற்றி எம்பிரான் குண்டோத்தம நம்பி மலடிகள் போற்றி போற்றி எம்பிரான் சேதாய மலடிகள் போற்றி போற்றி எம்பிராண்டி முக்கள் நம்மை உணர்வை அன்பு முக்கண்டப்பர் மலடிகள் போற்றி போற்றி கற்பனை கடந்த சோதி கதை உருவமாகிய
புனர்பூனமிலே அறுவடை தினத்தின் மேலா உற்பரியோகமாகும் திருச்சிற்றம்பலம் என்று பொருளுடன் நாம் செய்கின்ற பூங்கடல் போற்றி போற்றி. இப்பொழுது அம்மைக்கும் சுவாமிக்கும் தீபாவளி நடைபெறுவதால் 10 பேர் வருமாறு அன்போடு கேட்கிறேன். பெண் கடந்தவளே கரைகண்டனுக்கு முத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே முன்னையன்றி மற்றோ தெய்வம் வந்திப்பதே. பெருமை கொடுப்பது நீர் மானம் தருவது மதியை தருவது சேனம் தருவது நீர் ஆலவாயான் தொழித்தோள் போற்றேற்கு பார்வந்த கலசம் போற்றேன் படைத்தன்னை எடுத்தான் அங்கே தென்னின் விராட்டி அரும்பு மலரவை போற்றி மணிகளில் போற்றி கண்ணம்மை மலரடிகள் பூதிக பூதநாத உடைபடுவாரம் மனத்தார் திங்கள் கண்ணியரென்றென்று காதலாளர் கைதொடுதேத்த இருந்த ஊரார் உயர் மாளிகை மாடவீதி விரை கமழ் சோலை சுடாதி எங்கும் பன்னியல் பாடல் அராத ஆவூர் பசுபதீச்சரம் பாடு நாவே பசுபதீச்சரம் பாடு நாவே. மேன்மையுடன் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம். என்னோடைய ஆமா ஆமா சரி வாசி
ஆமென்.